அவர் தான் சொல்லார், நபிகள் நாயகம் தோன்றுவதற்கு முன், ரசூல் தோன்றுவதற்கு முன், பைபிள் தோன்றுவதற்கு முன் தோன்றிய ஒரு கடவுள் தமிழ் கடவுள் முருகன்டா. அவர் தான் சொல்லார், நபிகள் நாயகம் தோன்றுவதற்கு முன், ரசூல் தோன்றுவதற்கு முன், பைபிள் தோன்றுவதற்கு முன் தோன்றிய ஒரு கடவுள் தமிழ் கடவுள் முருகன்டா அப்படின்னு அவர் தான் பதிவிட்டார். பிறப்பால் முஸ்லீமா இருந்தாலும் அவர் சமத்துவத்தை பேசினார். நாங்க எங்க இருந்தே வந்தேரி இல்லடா, ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ காசாவில இருந்தோ இருந்த வந்தேரி கிடையாது. என் மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது, நாங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. நாங்கள் இந்த மண்ணிலே தேவர்களா, நாடார்களா, கோணார்களா, சக்கிலியர்களா, பறையர்களா, பல்லர்களா வாழ்ந்த மனிதர்கள். நீங்க எங்களை வாடா நாயின்னு பாப்பான் கூப்பிட்டான், வாடா பாயின்னு ஒருத்தன் கூப்பிட்டான், போயிட்டோம். ஒரு அவ்வளவுதான், சிம்பிள். நான் இந்தியனா இருக்கணுமா தமிழனா இருக்கணும், முதல்ல என் மண்ணுக்கு நான் சொந்தக்காரன், தமிழனா தான் இருப்பேன் அப்படின்றது சொன்னார். நான் வழிபட்ட மார்க்கத்து மீது நான் வெறியா இருக்கேன். நான் வரியா இருக்கிறது மாற்று மதத்துக்காரன் ஒருத்தருக்கு நீ உனக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லி நான் மார்க்கத்தை துறந்து விடுகிறேன்னு சொல்றாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்க ஆஃபீஸுக்கு வந்தாலே பழனி பாபா அவருடைய போட்டோ மங்களகரமா மாட்டி வச்சிருக்கீங்க. நீங்க பொட்டு வச்சிருக்கீங்க, திருநீர் வச்சிருக்கீங்க, குங்குமம் வச்சிருக்கீங்க. நீங்க ஹிந்து தானே சார்? ஆமா, நான் ஹிந்து தான், பிறப்பால் ஹிந்து தான். ஆனா பழனி பாபா அவருடைய ஒரு ஃபாலோவரா எப்போல இருந்து சார் ஆரம்பிச்சீங்க? நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன். முதல்ல என் மொழிய தமிழ் தான் முக்கியம். இதை சொன்னது பழனி பாபா. ஓகே. ஸோ அந்த ஒரு வார்த்தையில இருந்து தான் நீங்க பழனி பாபாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா, இந்து இல்ல, இந்தியன், நாட் ஹிந்து. நாட் ஹிந்துஸ்தானி, இந்தியன். இந்து கிடையாது, இந்தியன். இந்துஸ்தான் கிடையாது. ஓகே. இது சொன்னது பழனி பாபா தான். இந்த கண்ணாடி ஸ்டைலு, இது எல்லாத்துக்கும் காரணம் பழனி பாபா தான். உங்களை இந்த அளவுக்கு ஈர்த்த பழனி பாபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம். அவரு பாதுகாக்க தவறிட்டு யாரையுமே நம்ம பாதுகாக்க மாட்டோம். செத்த பிறகு உட்காந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வைப்போம். அது நம்மளோட கேரக்டர். உயிரோட இருக்குள்ள அள்ளி தூத்துறது. பழனி பாபா சொந்த ஊர் ஆயக்குடி. ஆயக்குடி வில்லேஜ் ஏலம் விட்டப்ப ஜமீன் ஏலம் எடுத்தது தாத்தா. இப்போ எவ்வளோ வசதி இருந்திருக்கணும். அவங்க அம்மாவை கொடைக்கானலில் திருமணம் கொடுக்குறாங்க. அங்கே தான் பிறகுறாரு. அவர் படித்ததெல்லாம் ஒரு ஆங்கில வழி கல்வி, ரொம்ப பெரிய ஞானம். அங்கெல்லாம் எஸ்டேட் எல்லாமே இருக்குது. கோடீஸ்வரன், செல்வந்தர். அங்கே அவங்க அப்பா இறந்து போன பிறகு கம்பேக் ஆயக்குடிக்கு வர்றாரு. அப்புறம் எம்ஏ ஆங்கில கல்வியை படிக்கிறாரு. இப்படியா வாழ்க்கை ஓடுது. சட்டத்தை படிக்கிறாரு. சட்டத்தை படித்து இந்த சமுதாயத்தை திரும்பி பார்க்குறாரு. சமுதாயம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒஸ்ட்டாக இருந்தோன்னா சமுதாயத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. அதான் சமூக போராளி. வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்கல, அப்படியே வாழ்ந்தார். ஆனால் இவர் ஒரு ஆங்கில பட்டதாரியா இருந்தும் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவருக்கு எப்போல இருந்து பற்று வர ஆரம்பிச்சது? தமிழை விட ஆங்கிலம் தான் நல்லா பேசினார். இல்லை, பேச்சு மொழி அப்படின்றதையும் தாண்டி பற்று அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. தமிழை பற்றி பிஹெச்டி பண்ணார். ராமாயணத்தை பற்றி பிஹெச்டி பண்ணியிருக்காரு. பழனி முருகனை பற்றி ரிசர்ச் பண்ணி சொன்னார். முருகு என்றால் அழகு, இன்னென்ற விகுதி சேர்ந்துச்சுன்னார். முருகன் எங்கள் ஊர் கரெக்டா மலையில் இருக்கான். அவர் தான் சொல்லார், நபிகள் நாயகம் தோன்றுவதற்கு முன், ரசூல் தோன்றுவதற்கு முன், பைபிள் தோன்றுவதற்கு முன் தோன்றிய ஒரு கடவுள் தமிழ் கடவுள் முருகன்டா அப்படின்னு அவர் தான் பதிவிட்டார். பிறப்பால் முஸ்லீமா இருந்தாலும் அவர் சமத்துவத்தை பேசினார். நாங்க எங்க இருந்தே வந்தேரி இல்லடா, ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ காசாவில இருந்தோ இருந்த வந்தேரி கிடையாது. என் மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது, நாங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. நாங்கள் இந்த மண்ணிலே தேவர்களா, நாடார்களா, கோணார்களா, சக்கிலியர்களா, பறையர்களா, பல்லர்களா வாழ்ந்த மனிதர்கள். நீங்க எங்களை வாடா நாயின்னு பாப்பான் கூப்பிட்டான், வாடா பாயின்னு ஒருத்தன் கூப்பிட்டான், போயிட்டோம். ஒரு அவ்வளவுதான், சிம்பிள். இதை விட யாரும் விளக்கம் பழனி பாபா மாதிரி எளிமையா சொல்லிக்க முடியாது. நாங்க இஸ்லாமியர்களும் தழுவன மார்க்கம்டா. ஆனா நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள், ப்ரீ திராவிட இருக்கிறாரு. திராவிட வருகைக்கு முன்னாடி நாங்க பிறந்தனாங்கடா, நீ யாரடா வந்தேறீங்கிறான்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த பிரேவ் ஸ்பீச் பழனி பாபாட்ட. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், பழனி பாபா அவர்கள் அப்படின்னாலே பேச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இவரை பத்தி நான் பேசணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவீங்க? எல்லாமே சொல்லுவேன், அவ்வளோ இருக்கு. எதை சொல்றது மக்களுக்காக சொல்லுங்க சார். இல்லை, எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, சிறந்து விளங்கக்கூடிய சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குங்களா பழனி பாபா அவர்கள் கிட்ட? ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா இது கண்டிப்பா மக்களுக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சேலம் செட்டிச்சாவடியில் மேக்னெட் திருடுறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. இவர் பழனி பாபா 97 படுகொலை செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 47 வயசுல படுகொலை செய்யப்படுறாரு. செட்டிச்சாவடியில் மேக்னெட் திருடப்படுகிறதுன்னு சொல்லி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு சவுதி ரியால், ஒரு குருடாயில் நான் சொல்லுவார், 1 ரூபா குவார்ட்டர் ப்ரைஸ், ₹1 கால் ரூபா.
அப்படின்னா அது ₹1 100 100 அங்கே கொடுக்குற ₹1 குவார்டர்னா 25 பைசா, அது இங்கே ₹100 செட்டிச்சாவடியில் உள்ள மேக்னைட். அதனால் மார்வாடி உட்காந்து எங்கேருந்து வடநாட்டுக்காரன் கொள்ளையடிக்கிறான்டா அப்படின்னு கொண்டு போய் கண்டுபிடிச்சி, எம்ஜி ராமச்சந்திரன் வந்து தொப்பின்னு தான் கூப்பிட்டது அவர் தான். நான் தொப்பிட்டு கொண்டு கொடுத்தேன். தொப்பி பாப்பம் பாவான்னு சொல்லிவிட்டு 40% இவனுக்காமா 60% அவனுக்காமா. யாருடா எதுக்கு நம்ம 40 நம்ம ஃபுல்லாகவே நமக்கு தானேங்கிறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஏற்காடு போக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டிங்காக தெரியும். நான் அந்த கல்லூரியில் படித்தவன், அந்த ஏரியாவில் லைட்டிங்காக தெரியும். அதான் மேக்னெட் கொள்ளையடிக்கப்படுகிறது. இது இந்த மண்ணுக்கான அரசியலை பேசியிருக்காரா? அவர் பேசியிருக்காரு. அதுதான் விஷயம். தட்ஸ் குட். அதுதான் விஷயம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஒரு மேடையில் ஏறி இந்த வார்த்தை நயம் ஒரு வழக்கறிஞராக நம்ம கற்றுக்க வேண்டியது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரும் எம்ஏபிஎல் முடித்தவர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்திரா காந்தியை சரியாகத்தான் சுட்டார்கள். வழக்கு கேட்குறாரு ஜட்ஜி, அப்படி சொன்னீங்களாமா பாவா அப்படின்னு. ஆமாங்க, கோணலாக சுட்டு அந்த அம்மா பழிச்சிருக்கும்ல, சரியாக சுட்டு தொட்டு செத்து போச்சு. கேஸ் விடுதலை. வார்த்தை பிழையா வந்துட்டு அது அப்படியே அதை டெக்னிக்காக மாற்றுறது. மேடையில் உட்காந்து பேசவுள்ள கண்ணாடியில் வந்து போட்டிருப்பாரு துண்டு. அவருக்கு வந்து நிறைய சாப்பிட முடியாது, பயிர் மெலிந்த தேக்கம், கலர், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அவருக்கு. டீ ஊத்துறா எல்லாரையும் அவன் பேசுனவர் பழனி பாபா தான். சதைச்சு கேட்டது. ராஜீவ்காந்தியோடு பயணிச்சிருக்காரு. ராஜீவ்காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நடந்த காதல் திருமணத்துக்கு கையெழுப்பமிட்டவர் பழனி பாபா. சாட்சி கையெழுத்து. இப்போ எவ்வளோ கான்டாக்ட் வந்திருக்கணும். கலைஞரோட பயணிச்சிருக்காரு. பட்டாளி மக்கள் கட்சி உருவாவதற்கு முக்கிய காரணம் ஒருத்தர் பழனி பாபா. ஆனால் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட ஒரு ஃபோட்டோ இல்லை. உசிலம்பட்டியில் வந்து தேவர் காலேஜ் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது பழனி பாபா. வாங்கி கொடுத்தது 10 லட்சம் ரூபாய். நீங்கள் ஒரு டீ பிளேட்டை வாங்கி கட்டிவிட்டு உபயம்னு எழுதுறான். அதில் 10 லட்ச ரூபா காலேஜ் கூட சின்ன பேர் கூட இங்கே வச்சுக்கல. அட ஏன் தான் என் பேரை வச்சிங்கன்னா வேறு மாதிரி நினைப்போம், காலேஜ் கட்டுத்தா படிக்கட்டுன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய எஜுகேஷனை பற்றி இஸ்லாமியர்களை வந்து விழிப்புணர்வு அடைய வச்சு ரொம்ப ட்ரை பண்ணார். படிங்கத்தா படிங்கத்தா. நீ சின்ன பேர் அழைச்சி கொண்டு தற்கொலை கழகம்லாம் நடத்துகிறாங்க. பள்ளிப்பாவா மீட்டிங்கில் குறுக்கு மாதிரி ஏய் சின்ன பேர்லாம் வீட்டுக்கு கொடுங்கடா, நீ எல்லாம் அரசியல் கேட்டு என்ன ஆக போகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, காலைல ஓடு, ஓடு வீட்டுக்கு ஓடு, நீ அரசியல் கேட்டு என்ன போகணும்னு சொல்லுவார் பள்ளிப்பாவா. படிக்கணும் அப்படின்னு சொன்னவர் எஜுகேஷன். அவர் தான் சொன்னார், நான் ஈமானே என் தந்தைக்கு நான் நன்றி சொல்கிறேன், எனக்கு கல்வியை கொடுத்திருக்காயே. மொத்தம் 126 வழக்குகளுக்கு மேலே அவர் மேலே போட்டிருக்காங்க, தேசிய பாதுகாப்பு தடை சட்டம் உள்ள. ஆனால் எந்த வழக்குமே நிரூபணம் பண்ண முடியல அவரை. அத்தா காலைல தூங்கிட்டு இருந்தனத்தா ஒரு கனவு வந்துச்சு, 10 பாப்பானை வெட்டி மவுண்ட் ரோட்டில் தொங்க விடுறேன், முழிச்சு பார்க்குற கனவு. மறுபடியும் தூங்குறேனத்தா 10 பாப்பானை வெட்டி மவுண்ட் ரோட்டில் தொங்க விடுறேன், முழிச்சு பார்க்குற கனவு. இப்படியா 10 பாப்பானே வெட்டி தொங்க விட்டேன், மயிரில் கூட எஃப்ஐஆர் அப்படிங்கிற போலீஸை காட்டி. இது பேசுவீங்களா அப்படி இவ்வளோ டெக்னிக்கா? அதாவது அவர் வீடியோவிலே இருக்கு. முதல்ல நான் தமிழன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் ரொம்ப அருமையான மொழித்தா, ரொம்ப பழமையான மொழித்தா, ரொம்ப சுவையாக இருக்குத்தான்னு அவர் சொல்கிறார். நான் இந்தியனாக இருக்கணுமா தமிழனாக இருக்கணும், முதல்ல என் மண்ணுக்கு நான் சொந்தக்காரன் தமிழனாக தான் இருப்பேன் அப்படின்றது சொன்னார். நான் வழிபட்ட மார்க்கத்து மீது நான் வெறியாக இருக்கேன். நான் வரியாக இருக்கிறது வந்து மாற்று மதத்துக்காரன் ஒருத்தருக்கு நீ உனக்கு சங்கடமாக இருக்குன்னு சொல்லி நான் மார்க்கத்தை திறந்து விடுகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் இப்படி உங்கள் மதத்தை போய் பேசுகிறது எனக்கு பொண்ணே இருக்குது, தப்பாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் நான் என் மதத்தை திறந்து விடுகிறேன். அவர் சொல்லுவார், ஒரு விழத்தில் நான் தோற்று விட்டேன், கலைத்து விட்டேன், அயர்ந்து விட்டேன் அத்தா, உங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிறதுல முடியலை. 4 நூற்றாண்டு காலம் கத்திட்டேன், உங்கடா அறையாலாக பொண்ணு கத்திட்டு போய் நியூசிலாந்தில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அவ்வளோ விரக்தி, அவ்வளோ அயர்வு, ஒன்று சேர்க்க முடியல, உங்களை என்னால் வந்து கோஆர்டினேட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு மனிதர்னு சொல்லுவார். இந்த பள்ளிவாசலுக்கு போனால், பாவா எங்கள் ஊர் கொஞ்சம் அமைதியான ஊர், பார்த்து பேசுங்கிறேன். அமைதியான ஊரில் எனக்கு தேவையில்ல, கொஞ்சம் ஆட்டாவடியான ஊர் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி மேடையில் ஏறி துப்பாக்கி காமிக்கிறது. என் மொபைல்கிட்ட துப்பாக்கி கொடுத்துங்க. ஒரு வளர்ப்பு மகள் ஒன்று இருந்தாங்க, அவங்க பேர் புனிதா, இங்கே இருக்காங்க அண்ணா நகரில். ஆனால் அது வந்து இலங்கை அகதி பெண். அவங்கள வந்து வளர்த்தாரு, கடைசி வரைக்கும் தான் மார்க்கத்துக்கு மாற்றலை. இப்போ தான் அந்த அக்கா வந்து தலையில் முக்காடு போடுறாங்க. அது அவங்க அப்பா மேலே உள்ள வளர்ப்பு அப்பா மேலே உள்ள ஈர்ப்பாக இருக்கலாம். என் வீட்டுக்கு ரைடு போயிருக்கானு ஒரு பேனாகத்தி கூட எடுக்கலை. கேட்டால் என்ன உளவாளிக்கிறான். என் வீட்டு ரைடில் ஒன்றும் பேனாகத்தி கூட என்கிட்ட எடுக்கலடாவா. எனக்கு ஜெயிலில் இருக்கே வெக்கமாக இருக்குதா. எல்லாம் 2 கொலை பண்ண 1 கொலை பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணதில்லை. பேசிவிட்டு உள்ளே கிடக்கிறேன், தேசிய பாதுகாப்பு வரைக்கும் உள்ளே கிடக்கிறேன். பேசுனத்தா வேற எதுவும் இல்லைத்தா. அஸ்வத் மேத்தா பற்றி சொல்கிறார். அஸ்வத் மேத்தா ஒரு செல்லில் இருந்திருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, அஸ்வத் மேத்தா உன் கேஸ் வந்து டாக்ஸ் கேஸ், வரி 60% கட்டிட்டு உன்னை விடுதலை பண்ணுவோம். நீ வச்சிருக்க லாயர் பூரா
கம்பெனி லா படிச்சவன வச்சிருக்க, உன் கம்பெனிக்கான லாயர் அவன், பட் டேக்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியல. லாயரை மாற்றி வெளியே போயிடுன்னு அவன் வெளியே போயிட்டான தான் நான் உள்ள உட்காந்து. புத்திசாலித்தனம் டேலண்ட் தான். அப்போ வந்து சொன்னார் மேடையில், துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு. ஒன்று தான் இருக்குன்னு நினைக்காது, வீட்டில் இருக்கு. அவன் பரம்பரை உள்ள லைசன்ஸு என் மகள்கிட்ட கொடுத்துட்டு துப்பாக்கி. எவனாவது போய் என் மகன் மேலே ஒரு சின்ன கீரல் பட்டுச்சு, அடுத்த எல்லார் மேலேயும் சுடுத்தான்னு சொல்லிட்டேன். போயிடாத, இந்த மண்டெல்லாம் சிதறிடும் உங்களுக்குலாம், நான் கேஸை நான் பார்த்துக்கிறேன், அப்பா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து, நான் பாதுகாக்கிறேன்னு. அந்த மார்க்கம் கூட மாற்றலை. காரணம் அவங்க என்ன நபிகள் நாயகத்து மேலே அவ்வளோ ஒரு தருக்கு ஒரு திருக்குரான். உண்மையிலே சொல்கிறேன், தமிழில் இருக்குன்ட்ட திருக்குரான், அடுத்தது இது திருக்குறள். இந்த 2 புத்தகம் உங்கள்கிட்ட, ஒன்று திருக்குரான், ஒன்று திருக்குறள். இது வந்து திருக்குறளை பற்றி நான் நிறையா பேசிட்டேன். இது தமிழ்லே இருக்குன்ட்ட, ஓகேவா? இந்த புத்தகத்தை மட்டும் இது எங்கிட்ட வந்து உறுதிலையும் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயும் படிச்சுக்கலாம். இது வந்து ஒரு சயின்ஸ். இந்த புக்கு வந்து ஒரு சயின்ஸ். ஒரு நபிகள் நாயகங்கிற ஒரு மருத்துவர் அதை பற்றி பேசுனது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஒரு சயின்ஸ். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு பெரிய படிப்பு கிடையாது. இந்த அரையாலாக அக்பர்னு பாங்கு ஊதுறாங்க தெரியுமா, லான்னு, அது வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் பட்டியலின சமுதாய தாழ்த்தப்பட்டவனுடைய குரல். அது பாங்கு ஒழிக்குது இல்லைங்க, அது ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய குரல். அது சாதி இல்லாத ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாத்து தான். எச்சி கிடையாது, எச்சி எல்லாம் ஒன்றும் போய் வாயில் சாப்பிடலாம், அந்த மார்க்கத்தை. இந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். திருக்குறள் எல்லார் வீட்லேயும் இருக்கணும், எல்லார் வீட்லையும் இருக்கணும். நம்மளை நன்னறிப்படுத்துறதுக்கான நூல் 2மே நான் விரும்பி வச்சிருக்கேன். பைபிள் இருக்குதா இருக்கு. பட் இது 3மே சொன்னது அன்பை போதிக்கிறது தான். 3மே சொல்லியிருக்கு. அல்லிமாவை கடைசி வரையுமே திருக்குறான் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ரசூல் இப்படி மறுமையை நம்பினார். நான் மறுபிறவி, மறுமை, இன்னொரு வாழ்க்கை இருக்குல்ல. டெத் இஸ் நாட் a end, beginning started next life, இஸ்லாத் அப்படின்னாரு. இஸ்லாமியனுக்கு மரணமே கிடையாது. அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்புறீங்க? ஆமா, அவர் இன்னொரு இடத்துல வாழ்றாரு அப்படிங்கிறது தான் என் நம்பிக்கை. அவங்களாம் என்ன பிளஸ் பண்றதை வேற நம்புறேன். எங்க தாத்தா போட்டோ இருக்கும், அவர் போட்டோ இருக்கா, அப்போக்கெல்லாம் எங்க தலைவர்களோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கும். அது வந்து நான் அவங்க என்ன பிளஸ் பண்றாங்கன்னு நினைப்பேன். இங்க இருக்காங்க, என்னை பேச வைக்கிறாங்க, இந்த பேச வைக்கிறாருல்ல, இது அதுதான் அவங்க இருக்கிறாங்க நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு சில நல்லது நடக்குள்ள தேங்க்ஸ் சொல்லுவேன். ரொம்ப மதிப்பேன் அவங்கள. 12 வருஷமா அவங்களோட நினைவிடத்துக்கு நான் போயிட்டு வரேன். பள்ளி பாபா நினைவிடத்துக்கு 12 ஆண்டு காலமாக போகிறேன். பழனிக்கு மாலை போட்டிருப்பேன், போயிட்டு ஒரு சமாதியெல்லாம் பார்த்துட்டு தான் மேலே போவேன். நான் 2 பேருமே என்னோட தமிழ் கடவுள்களாக பார்க்குறேன். பழனி ஏன்னா உருவ வழிபாடு கிடையாது முஸ்லீமில், எனக்கு உருவ வழிபாடு இருக்குது. நான் முருகனை வணங்குவேன், முருக பக்தன். பழனி முருகர் போகல இவரையும் பார்த்து வணங்கிட்டு தான். பழனி பாபாவும் முருகரை வந்துட்டு சொல்லியிருக்காரு, உயர்வாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து தமிழ் கடவுள் நமக்கு முன்னாடியே இருக்கடாதுன்னு சொன்னார். 1600 ஆண்டுகள் தான் அவருக்கு இஸ்லாம் தோன்றி, அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனால் இந்த பிராமணிய கட்டுக்கதைகளை அவர் ஏற்றுக்கல. நான் அதே தான் சொல்கிறேன். இப்போ வந்து பழனிபாவோட கருத்தே சொல்கிறேன். அதாவது வடநாட்டில் வந்து சிவன் இருந்தார், சிவன் இருந்தார், அவன் பொண்டாட்டி பார்வதி இருந்தார், அவங்க புள்ள முருகன் இருந்தாருன்னா, முருகனுக்கு இங்கே அறுபடை வீடு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ வடநாட்டில் முருகருக்கு கோயிலே இல்லை, சின்ன சின்ன கோயில் இருக்குது, அறுபடை வீடு இல்லை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா எங்கே இல்லை. அப்போ இங்கே தானே எல்லாமே சர்வே பண்ணியிருக்க முடியும். இந்தியா பூராவுமே நம்ம தான் இருந்தோம், தமிழர்கள் தான் இருந்தோம். கம்போடியாவில் சிவன் கோயில் இருக்குது, அப்போ அங்கே வரைக்கும் நம்ம இருந்திருக்கோம்ல. அதனால் அதை சொல்கிறாரு. பள்ளிபாவோட பேசுனதுல வந்து ரொம்ப பிரேவாக இருக்கும் ஸ்பீச்சு. மரணம் எனக்கு மயிருடா, மரணம் என் மயிருக்கு சமமானது என்ன, அந்த லெவலில் ஒரு சட்டம் திட்டம் என்ன எதுவுமே பண்ணாது, எல்லாமே எனக்கு ஒன்றுமே இல்லை கிடையாது, நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் இருக்கும். நீ எதை காட்டி என்னை ஏமாற்ற முடியாது, என்னை பூச்சாட்டி காட்ட முடியாது. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உரை எல்லாமே. அது ஒரு அதுதான் சொல்லுவார், டெத் இஸ் நாட் எண்ட் ஆஃப் பிகினிங் நெக்ஸ்ட் ஸ்டார்டட் இஸ்லாத். மறுமை எனக்கு ஆரம்பிக்குது. எனக்கு மரணங்கிறது நான் இன்று இழிவை பற்றியோ நான் எது எனக்கு சொல்லிக்கிறேன். அவர் சொன்னது தான் நான் எனக்கு சொல்லிக்கிறேன். இன்று என் இழிவை பற்றியோ என் விமர்சனங்களை பற்றியோ என்னுடைய சிறுமை பற்றியோ என்னை அசிங்கப்படுத்துவதால் எதுவுமே என்னை எதுவும் செய்து விடாது. ஏனென்றால் நான் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பவன் அப்படின்றத என்னால் உணர முடியும். இது பழனிபாவும் உணர்த்திருக்காங்க, என் தாத்தாவும் உணர்த்திருக்காங்க. எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். நம்ம சொத்து பத்து இங்கே ஒரு பிட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. இருக்கிற வரையும் நாம் கருத்துக்களை பதிவிடுகிறோம். நான் பழனிபாபா சொன்னதே சொல்கிறேன், நான் மரணித்து போவேன் என்று இருந்தாலும் மரணித்து போவேன், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் மடியாதுன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன், நான் என்று இருந்தாலும் மரணித்து போவேன். நான் ரொம்ப ஓப்பனாக இருக்கேன், ரெடி டு டெத். அதை நோக்கி தான் நான் நகர்ந்துட்டு இருக்கேன்.
ஒரு நாள் வெற்றி கிடையாது. ஆனால் அந்த நான் இறந்த பிறகும் என் குரல்கள் எங்கே ஒன்று ஒலிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இப்படி ஒருவன் இருந்தான், இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் என்று தெரிந்தால் போதும். அதுவே எனக்கு நிறைவானது. நன்றி, வணக்கம்.